ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு ஆர்டர் 24/7 தமிழ் பேங்க் அண்ட் எஸ்எஸ் யூடியூப் சேனல். எஸ்பிஐ கிளரிக்கல் சரியா இன்னொரு 4-5 நாட்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 10ஆம் தேதி எழுத போகிறவங்களுக்கு. ஸோ டெய்லி அந்த பர்சல் அண்ட் சீட்டிங் லாஸ்ட் மினிட்ல பண்ண வேண்டிய ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு தரமான ஒரு கேள்விகள், சரிங்களா, ஒரு சில கேள்விகள் இன்னைக்கும் பார்க்க போகிறோம். வெல் ஸ்டார்ட், ஆரம்பிக்கலாமாப்பா? கொஞ்சம் நண்பர்களுக்கெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அட்டா 24/7 தமிழ் பேங்க் அண்ட் எஸ்எஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி காலையில் 9 மணிக்கு பேங்கிங் வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட செஷன் வந்துருங்க. பேங்கிங் ரீசனிங் கிளாஸ் நான் எடுப்பேன், சரிங்களா? வெல், அண்ட் ஒரே நிமிஷம்ப்பா, சம்ஒன் மிஸ்ஸிங். எஸ், போர்டோட ரிமோட் கையில், போர்டோட ரிமோட் எங்கடா காணும் அப்படின்னு தெரியுறீங்க. வெல், ஓகே. ஸோ ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் நண்பர்களுக்கெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணிட்டீங்களாப்பா? கொஞ்சம் நண்பர்களுக்கெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நேற்று ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்துருந்தேன், கரெக்டா? இந்த ட்ரிபிள் ரோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வெல், அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் ஸ்பேஸ் பஸ்ஸல், இது ஆக்சுவலாக இதுதான் ஹோம்ஒர்க்காக கொடுக்கலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரைட், இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தது கொடுத்தேன், கரெக்டா? எஸ். ஸோ இதை பார்க்கலாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல? இந்த பாக்ஸ் ஸ்பேஸ் பஸ்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க ஓவர்வியூ ஒரு தடவை படிங்க. There are 9 boxes. மொத்தம் 9 பாக்ஸ் இருக்கு. kept one above the other such that way which box is placed its most position is number 1 and it's என்னது பாட்டம் பிளேஸ்ல இருக்குது நம்பர் 1 and 1 by 1 நமக்கு கொடுத்திருக்காங்க, சரிங்களா? அதெல்லாம் நமக்கு ஓவரால் ரைட்டா. which is placed at the bottom most position is number 1 and so on, which is placed at the top most position is 9. கீழ இருந்து 9 மொத்தம் பாக்ஸஸ் எனக்கு இருக்குது, ரைட்? so all the boxes consider as the different number of the pen. அது வரைக்கும் ஓகே. இந்த நோட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நோட்ல என்ன சொல்ல வர்றாங்கன்றது ரொம்ப கவனமா பார்க்கணும். நோட்ல என்ன சொல்றாங்க? the number of pen in the box is equal to the multiple of place number நல்லா கவனிங்க, place number of the box which is kept immediately above the it. அது முழுசா கம்ப்ளீட் பண்ணும், ரைட்? the number of pen in the box which is kept at the bottom is equal to the multiple of 2, 4, 6. ஏன்னா ஒன்னாவது பிளேஸ்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் அதுக்கு இமீடியட்லி அபோல 2ஆம் நம்பர் இருக்கும். இதோட மல்டிபிகேஷன் 2, 4, 6. 2ஆம் நம்பர்ல இருக்கிறது 3ஓட மல்டிபிகேஷனான 3, 6, 9 இப்படி இருக்கும். ஸோ 3ஆம் நம்பர்ல இருக்கிறது 4ஓட மல்டிபிகேஷனான 4, 8, 12 இப்படி இருக்கும். ஸோ அதுக்கு அபோல இருக்கு பாத்தீங்களா? அதோட மல்டிபிகேஷன் வேல்யூல எனக்கு இந்த இது வந்து பென் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. வெல், சரி, ரைட், ஓகே, சரியா? and so on, ஓகேவா? the pen of the which is the place at the top most position வந்து 10, 20, 30 அந்த மாதிரி கான்செப்ட்ல நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெல், so once again ரீட் பண்றீங்களா? கண்டென்ட் ரீட் பண்றீங்களா? எஸ். நேத்து ஹோம்ஒர்க் எத்தனை பேர் முடிச்சீங்க? how many of you done? நேற்று ஹோம்ஒர்க் எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணீங்க? ஸோ ட்ரை பண்ணீங்களா ஃபர்ஸ்ட்? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை ரீட் பண்ணுங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். then we'll start, சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பாருங்கப்பா. எஸ் எஸ் எஸ், ஆன்சர் கிடைச்சதா? ஹாய் ஹாய் ஹாய்மா, வெரி வெல். ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஏன் இவ்வளோ ரொம்ப டல்லா இருக்கீங்க எல்லாரும்? எல்லாருமே ஒரு மாதிரி டல்லாவே இருக்கீங்க. ட்ரை பண்ணீங்களா எல்லாருமே? ஓகே, வெரி குட். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க,
சரியா? ஸோ ஹோம்ஒர்க் கொடுக்குற கொஸ்டின் எல்லாமே வந்து இட்ஸ் வெரி வேல்யூபிள் கொஸ்டினாக தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓரளவுக்கு ஒர்த்தபிளாக இருக்கணும், ரொம்பவும் கஷ்டப்படக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டாம், ரொம்பவும் ஈஸியாக இருந்துட வேண்டாம் அப்படின்றதுக்காக ரொம்ப பார்த்து தான் உங்களுக்காக நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம், கண்ணன் பெருசு தான். ஒரு ஓவர்வியூ படிச்சிருப்பீங்க, ஒரு ஐடியா வந்திருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியாப்பா? வெல், நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? ஒன்லி 2 boxes kept between having 42 pen and A. A அப்படிங்கிற பாக்ஸுக்கும் 42 பென் இருக்கக்கூடிய பாக்ஸுக்கும் இன்பிட்வீன்ல 2 பாக்ஸ் இருக்கு. சரி, இப்போ 42 எங்கெல்லாம் வர சான்ஸ் இருக்கு? 42 எங்கெல்லாம் வர சான்ஸ் இருக்கு? ஒன்னாவது பிளேஸ்ல வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 ஓட மல்டிபிகேஷன். ஸோ எனக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எந்தெந்த மல்டிபிகேஷன்ல வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம எடுக்கலாம். சரியா? என்னென்ன மல்டிபிகேஷன்ல முதல்ல வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 3வது வாய்ப்பாடில் வரும், 4ல் வராது, 5ல் வராது, 6ல் வரும், 7ல் வரும். ரைட்டா? 7ல் வரும். அடுத்தது 8ல் வராது, 9ல் வராது, 10ல் வராது. அப்போ இதுலலாம் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா 1, 2, 5, 6 இந்த 4 ஃப்ளோர், அந்த 4 பிளேசஸ்ல வர சான்ஸ் இருக்கு. கரெக்டா? இந்த 4 பிளேஸ்ல 42 வர சான்ஸ் இருக்கு பை சான்ஸ். சரி, ஓகே. Box I is kept at the odd number position but immediately below the F. Okay, I is odd number position. Okay, odd number position immediately, right? It's but immediately below the F. So immediately below the F ஆக எனக்கு இருக்கு. Okay, there is only one box is kept between E and having 25 pence. 25. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப 25 அப்படிங்கிறது எதோட மல்டிபிகேஷன்லாம் இருக்கும்? 2வது கிடையாது, 3 கிடையாது, 4 கிடையாது, 5ல் இருக்கும், 6 கிடையாது, 7 கிடையாது, 8 கிடையாது, 9 கிடையாது, 10ல் இருக்கும். அப்ப அதிகபட்சம் வந்தா 4வது பிளேஸ் இல்ல 9வது பிளேஸ் எனக்கு அதிகபட்ச பாசிபிலிட்டி. ரைட்டா? இந்த 25ங்கிறது ஒன்னு 4th பிளேஸ்ல இருக்கணும், இல்ல 9th பிளேஸ்ல இருக்கணும். கரெக்டா? ரைட், ஓகே. 25 pence அப்படின்றத எடுத்தாச்சு. ஓகேவா? அண்ட் there is the only one box between E and 25 pence. Okay. அடுத்தது D is kept immediately above the content 63 pence. Immediately above the, right? D is immediately above the 63 pence. Okay. E does not contain 63 pence. The number of pen in box G is equal to the difference between the number of pen D and I. D க்கு I க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தான் G ல இருக்கிற number of pen. B is kept above the box having 8 pen. B is kept above the have 8 pen தான் சொல்றாங்களே தவிர immediately above அப்படின்னு நம்ம சொல்லல. ரைட்டா? அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி என்னென்ன நம்பர்லாம் நமக்கு இருக்கு? இதுல 42 பென் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் இருக்கு. ரைட்டா? அடுத்தது 25, அடுத்து 63, 63. வேற ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமா இது வரைக்கும்? வேற 3 பென் தான் வந்திருக்கு. ரைட்டா? 42, 25, 63, இப்போ 8. சரிடா? பாக்ஸ் பி இஸ் கெப்ட் above the having 8 pen. 8 பேனா இருக்கக்கூடிய பாக்ஸ். இப்போ 8ன்னு எடுத்தோம் அப்படின்னா 2ஆம் வாய்ப்பாடுல வரும், 4வது வாய்ப்பாடுல வரும், 8வது வாய்ப்பாடுல எனக்கு வரும். ரைட்டா? இட்ஸ் மல்டிபிள் ஆஃப் இந்த 3 இடத்துல எனக்கு வர சான்ஸ் இருக்கு. ஏண்டா 8 வரும். G contain 21 less pen than the A and only 3 boxes are kept between D and having 12 pens. Okay, only 3 boxes kept between. Okay, 3 boxes kept between D and 12. Only 2 boxes are kept between H and having 12 pen. Okay, H and 12 pen. More than 3 boxes kept between C and H. More than 3 na minimum 4 இருக்கணும். The box having the pen is perfect square of 3 is kept immediately above the C. The box having the pen which is perfect square of 3. Perfect square of 3 சொல்றாங்களா? Yes. டோட்டலி 9. ஆமாப்பா, டோட்டலி 9 இருக்கு. மொத்தம் 9 இருக்கு. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்ப எனக்கு
ஆமா 10 ஆமாப்பா நான் மறந்தாப்புல. நான் 25 வந்து 10ல வராது. சரி ஏதோ ஒரு ஞாபகத்துல 10ல வரும்னு சொல்லிட்டேனோ. நீங்க சொன்னதுக்கு தான் யோசிக்கிறேன். ஆமா இல்ல அது 5 டேபிள்ல அது 5ல மட்டும் தானே இருக்கு. ஆனா 5ல எல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்றது அப்புறம் தான் யோசிக்கிறேன். 10ஆம் ஏப்ரல் எப்படி 25 வரும் அப்படின்ட்டு எனக்கே ஒரு இப்போ இதை ஸ்டக் ஆகுது. ரைட் ஓகே சாரி மேம். ரைட் அப்போ எனக்கு 4th தான் இருக்குங்கிறத டெஃபினட்டா சொல்லிடலாமா? 4வது பிளேஸ்ல தான் அந்த 25 இருக்குங்கிறது டெஃபினட்டா சொல்லிடலாம். சாரிமா ரைட்டா. 10ன்றதை நான் மறந்தாப்புல ஏதோ சொல்லிட்டேன். ரைட் ஓகே கீழே வரலாம். ரைட்டா ஸோ எனக்கு 9 அப்படின்றத எனக்கு கன்ஃபார்ம் எனக்கு சொல்லிட்டாங்க. 9 இருக்கு. ரைட்டா என்னது the number of pen சரி எங்க இருக்கு? The box having that which is the perfect square of the 3 is kept immediately above the C. அப்ப எனக்கு 9 இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம். அந்த 9 வந்து immediately above the C ஆக எனக்கு இருக்கணும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சரி ரைட் ஓகே. And the number of pen is D is equal to the sum of the H and the place of second position. இவங்க ரெண்டு பேருடைய சம். இப்போ டோட்டலா நம்மகிட்ட எத்தனை பென் வந்திருக்கு? 1 2 3 4 5 6 மொத்தம் 6 நம்பர் வந்துருச்சு. அப்புறம் இந்த சம் ஆஃப் த வேல்யூ இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டா சம் ஆஃப் த வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இங்க எனக்கு D ஓட வேல்யூ சம் ஆஃப் த வேல்யூவா இருக்கலாம் அப்படிலாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. மேல 9 8 7 6 5 4 3 2 and then 1. எத்தனை பாசிபிள் போகும்னு தெரியலையே. கடவுளே கொஞ்சம் பாசிபிள கம்மி பண்ணி கொடுப்பா. வெல் ஓகே இப்போ எனக்கு 25 அப்படிங்கிறது 5 ஓட மல்டிபிகேஷன். ஸோ 25 இங்க மட்டும்தான் வரணும், வேற வழியே கிடையாது. இப்போ அதே மாதிரி 8 and 9 ரெண்டு பேர் இருக்காங்க. 8 and 9. ஸோ 8 பொறுத்த வரைக்கும் மல்டிபிகேஷன் ஆஃப் 2 and 4 and then 8. அப்போ என்னென்ன பாசிபிள் இருக்கு? 1 3 and 7ல வர சான்ஸ் இருக்கு. ஏடா 1 3 7ல வர சான்ஸ் இருக்கு. 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 9 3 9 அப்படின்னா 4 3னா 2 சரி 2 9னா 8. ரைட் இந்த ரெண்டு பிளேஸ்ல வர சான்ஸ் இருக்கு. ரைட்டா 2 8ல வர சான்ஸ் இருக்கு. சரி ரைட் ஓகே திஸ் இஸ் பாசிபிள். ரைட்டா நெக்ஸ்ட் வேற 12. ரைட்டா இட்ஸ் ஹேவிங் த 12 பென் சொல்லியிருக்காங்க. 12 அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 12 எங்கெல்லாம் வர சான்ஸ் இருக்கு? ஸோ 2 டேபிள் அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வர சான்ஸ் இருக்கு. 2 டேபிள் அடுத்து 3 டேபிள் அப்படின்னா நமக்கு 2ல வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து 4 டேபிள் அப்படின்னா 3ல வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்தது 5 6 6னா வந்து 5ல வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து இத்தனை பிளேஸா நிறைய இருக்கே. அடுத்து டைரக்டா வந்து 12 தான். 12னா வர சான்ஸ் இல்லை. ஸோ இதுல எங்க வேணா நமக்கு வந்துடலாம். 1 2 3 and 5ல எங்க வேணா எனக்கு வந்திருக்கலாம் அப்படின்ற பாசிபிலிட்டி எனக்கு இருக்கு. ரைட் எப்படி பார்த்தாலும் 12 கீழே தான் வரணும், அதுக்கு மேல போக வாய்ப்பு இல்லை. சரிங்களா இப்போ 63 அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் சோ மெனி பாசிபிள், எங்க வேணா வந்திருக்கலாம். 25 நம்ம செக் பண்ணியாச்சு. 42மே நிறைய பாசிபிள் நமக்கு இருக்கு. சரியா நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? there are only 2 boxes. இப்போ 25 அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு லைன் படிச்சோமே, எங்க அது நமக்கு there is the only one box between E and having the 25 pen. only one box between E and 25 pen. அப்ப எனக்கு E ஒருவேளை எனக்கு இங்க வந்திருக்கலாம் அல்லது 25 இங்க வந்துட்டு E வந்து எனக்கு இங்க வந்திருக்கலாம். கரெக்டா ஸோ ஒன்லி ஒன் பாக்ஸ் பிட்வீன் E and 25 pen அப்படின்றத கொடுத்தாச்சு. தென் E வச்சு வேற ஏதாவது க்ளூ பார்த்தோமா? I is kept the odd position immediately below the F. There is a only box is kept between that. D is immediately above the 63 pen and E does not contain the 63. ரைட்டா E ல வந்து 63 pen கிடையாது. ரைட்டா E ல வந்து 63 கிடையாது அப்படிங்கறத கன்ஃபார்ம் சொல்லிடலாம். சரி ரைட் ஓகே. எனக்கு தெரிஞ்சு அப்ப செகண்ட் தான் கரெக்டா வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா இது வந்து எனக்கு 6ஓட மல்டிபிகேஷன் 63 60ஓட மல்டிபிகேஷன் கிடையாது. அப்ப இங்க 63ஓட மல்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா நமக்கு 7 டேபிள் வருமோ? சாரி 7 டேபிள் 63 இருக்கு. நான் 3 டேபிள் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன். ஓகே ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே and D is kept immediately above the 63 pen and the number of box G is equal to that D and I. B is kept above that. B is kept above the 8. Above the 8, not the just above.
ரைட்டா? G and the G contain 21 less pen than the A. Only 3 boxes between D and the 12 pen. Okay, D க்கும் 12 பென்னுக்கு நடுவுல 3 boxes இருக்கு. Only 1 box between H and 12 pen. More than 3 boxes C and H. The box having that perfect square of 3 is immediately above the C. The number of pen in D is equal to that. Sure, okay. So any idea? Any idea? Any idea? என்ன பண்ணலாம் எனக்கு? இப்ப C and 9 இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல. C வச்சு வேற ஏதாவது க்ளூ நம்ம பார்த்திருக்குமா? இப்போதைக்கு நம்ம C and 9 நம்ம சூஸ் பண்ணோம். ஏன்னா 9 வருவதற்கான சான்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டு பிளேஸா நம்ம யோசிச்சிருக்கோம். ஒன்னு 2ஆம் நம்பர் இல்ல 8ஆம் நம்பர். இட்ஸ் பாசிபிள் கம்மி. சரியா? அப்போ ஒன்னு 2ஆம் நம்பர்ல வந்திருக்கணும், இல்ல எனக்கு 8ஆம் நம்பர்ல வந்திருக்கணும். இட்ஸ் பாசிபிள். ஸோ அப்படி வரக்கூடியது இம்மீடியட்லி அபோவ் த C ஆக எனக்கு இருக்கணும் அப்படின்னு. அப்ப C-யை வச்சு நம்ம இங்க பேசுறோம் அப்படின்னா வேற எங்கேயாவது C வச்சு பேசியிருக்காங்களா? வேற எங்கேயாவது C வச்சு க்ளூ பேசியிருக்காங்களா? நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா அதன் ரிலேட்டடா எங்கேயாவது நமக்கு பேசியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். சரியா? ரைட். ஸோ அப்ப எனக்கு வர்றதுக்கு சான்ஸ் வேற எங்க இருக்கு நமக்கு? நம்பர்ஸும் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும்னு யாரும் சொல்லவே இல்லை. அதை ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கணும். ரைட்டா? பொசிஷன் இஸ் டாப் மோஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் வந்து கண்டெயின் த டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் தான் சொல்லியிருக்காங்க. யாருமே வந்து கீழேருந்து பாட்டம் டு டாப் வந்து எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும் அப்படின்றது அப்படி எதுவும் கவுண்ட் இருக்குதா? அப்படி எந்த கவுண்ட்டும் யாரும் சொல்லவே இல்லை. கேட்டா அப்படிலாம் யாரும் சொல்லவே இல்லை. சரி, ரைட், ஓகே ஓகே. அண்ட் ஸோ சி பத்தி வேற க்ளூவும் இல்லை இப்போதைக்கு. சரி, ரைட், ஓகே. அண்ட் 2 boxes H அண்டு வேற ஆட் பொசிஷன் ஐ வந்து ஆட் பொசிஷன்ல எனக்கு இருக்கணும், இம்மீடியட்லி பிலோ த எஃப் ஆக எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஃப் வச்சு வேற என்ன க்ளூ பார்த்தோம்? சம்திங் எங்க ஒன்று பார்த்தோமே. எனி ஐடியா? B is kept above the 8 pen. ஓகே, B வந்து kept above the 8 பென்னுக்கு மேல தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 பென் அப்படின்னா 1 3 7. கண்டிப்பா 7ஆம் நம்பர்ல வருவதற்கு வாய்ப்பு கம்மி. ரைட்டா? ஏன்னா 8க்கு மேல B கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ மேபி கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை யோசிச்சிருப்பாங்க. சரியா? அண்ட் and then D is kept above the D is kept immediately above the 63 pen. சரி, ஓகே. D வந்து immediately above எனக்கு இருக்கணும். and E க்கு 63 கிடையாது. number of pen G is equal to D and I. Three boxes kept between D and that 12 pen. Only 3 boxes between D and 12 pen. இப்போ 12 வந்து நிறைய பாசிபிள் இருக்கு. ஆனா 3 boxes 1 2 3 ஸோ பாசிபிள். 1 2 3 பாசிபிள் கிடையாது. 12 pen D. Dக்கு இம்மீடியட்லி கீழே 63 இருக்கணும். அப்போ இங்கிருந்து கொடுத்தா 1ஆம் நம்பர்ல ஒரு 12 சூஸ் பண்ணோம்னா 1 2 3 இங்க D கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. D இங்க வர சான்ஸ் இல்லை. இதுல கொடுத்தோம்னா 1 2 3 D வர சான்ஸ் இல்லை. D எங்க கொடுத்தா 1 2 3 இங்க எனக்கு வந்தா இமீடியட் போல 63 கண்டிப்பா கிடையாது. அப்ப கண்டிப்பா 12 பென் இங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். 1 1 2 3 கீழே கொடுத்தா D அது கீழே எனக்கு 63 இருக்கணும். அது சான்ஸ் இல்லை. ரைட்டா? ஸோ இந்த பாக்ஸ் அப்ளை பண்ணலாமா? எங்க பாது 3 boxes. Only 3 boxes between D and the contain the 12 pen. So இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு D க்கு இமீடியட்லி பிலோல 63 பென் இருக்கணும். ரைட்டா? அப்படி பார்க்கும்போது 12 1 2 3. ஸோ இங்க வந்து எனக்கு D வந்துருவாங்க இமீடியட்லி பிலோல 63 பென். ஓகே. ஸோ 9 7 63. 9ஆம் வாய்ப்பால 63 எனக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கரெக்டா? சரி, ரைட். ஸோ இதுல நம்ம 1ஆவது வாய்ப்பால் ஃபர்ஸ்ட் டேபிள்ல எனக்கு யாரு 12 கொடுக்க முடியாது. செகண்ட், ஓகேவா? செகண்ட்ல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்க இருந்து 1 2 3. ஸோ எனக்கு D இங்க கொடுக்கலாம், 63 இங்க கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. 63 வரணும் அப்படின்னா எனக்கு 63 வந்து 6ஓட மல்டிபிகேஷன் கிடையாது. ஸோ இந்த இடத்துல 12 கொடுத்தோம் அப்படின்னா 1 2 3 இங்க கொடுக்கணும். 7ஓட டேபிள் எஸ் பாசிபிள் இங்க நம்ம கொடுக்க முடியும். 63 D அதுக்கு இமீடியட்லி பிலோ 63 எனக்கு வரணும். இஸ் பாசிபிள் இல்லையே? இங்க 12 கொடுத்தோம்னா 1 2 3 இங்க கொடுப்போம். இங்க D அண்ட் கீழே கண்டிப்பா இது கிடையாது. இது கண்டிப்பா கிடையாது. 3ஆம் வாய்ப்பால கொடுத்தா 1 2 3 இங்க D கொடுத்து 63 இஸ் பாசிபிள். இது இருக்குது.
ஸோ 3 வந்தாச்சு. அடுத்தது 5வதுல கொடுத்துட்டோம் அப்படின்னா 1 2 3 இட்ஸ் பாசிபிள். 2 பாசிபிள் இருக்கு இதுல. கண்டிப்பா இது ஒரே கொஸ்டின் தான். நமக்கு நீ நேரம் முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இ அண்ட் 25. ஸோ இதில் 12 வந்து கொடுக்க முடியாதுன்னு நம்ம பார்த்தோமோ, ரைட்? இதில் 12 கொடுக்க முடியாதுன்னு பார்த்தோம். ஏன்னா 12 கொடுத்தோம்னா 1 2 3 இங்கே வருவாங்க, கீழே வந்து எனக்கு வராது. 6ஓட மல்டிபிகேஷனில் 63 கிடையாது. சரி, ஒருவேளை 12 இங்கே கொடுத்தோம் அப்படின்னா 1 2 3 இந்த இடத்துல டி வருவாங்க, டிக்கு கீழே 63 இருக்கணும், இஸ் பாசிபிள். ஸோ 12 இதில் எனக்கு 12 இங்கே ஒரு வேளை 12 கொடுத்தா 1 2 3 இங்கே எனக்கு டி வந்துருவாங்க, அதுக்கு கீழே 63 எனக்கு வந்திருக்கணும், இட்ஸ் பாசிபிள். கரெக்டா? ஸோ எனக்கு 63 அப்படிங்கிறத உள்ள தூக்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது வேற. இப்போ 12 பிளேஸ் பண்ணியாச்சு அண்ட் 63 நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. கரெக்டா? 63 தூக்கி உள்ள போட்டாச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு நமக்கு? ஸோ டியை பிளேஸ் பண்ணியாச்சுல்ல. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? இந்த டி வச்சு டி இஸ் கெப்ட் இமீடியட்லி அபோவ் த 63 பென் அப்படின்றத பார்த்துருக்காங்க. அண்ட் ஒன்லி ஒன் பாக்ஸ் கெப்ட் பிட்வீன், அது 25 போட்டாச்சு. அண்ட் ஐ இஸ் கெப்ட் ஆட் பொசிஷன் இமீடியட்லி பிலோ த எஃப். அப்போ இவன் வந்து ஈவன் பொசிஷன். கரெக்டா? எஃப் அண்ட் ஐ, எஃப் அண்ட் ஐ, எஃப் அண்ட் ஐ இஸ் பாசிபிள். ஓகேவா? எஃப் அண்ட் ஐ பாசிபிள் இல்லை, எஃப் அண்ட் ஐ இஸ் பாசிபிள், எஃப் அண்ட் ஐ பாசிபிள். கரெக்டாக தான் வந்திருக்கு. சரி, செகண்டில் எஃப் அண்ட் ஐ பாசிபிள் இல்லை, எஃப் அண்ட் ஐ சான்ஸ் இருக்குது, இதில் சான்ஸே இல்லை. ஸோ 2 4 4 வந்திருக்கலாம், அல்ல 6 வந்திருக்கலாம், கண்டிப்பாக 8 வராது. சரி, ஓகே. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் 2 கிடையாது, 4 கொடுத்துருக்கலாம், 6 கொடுத்துருக்கலாம், 8 கொடுக்கலாம், எல்லாமே சான்ஸ் இருக்குது எஃப் அண்ட் ஐ வர்றதுக்கு. சரி, ரைட், ஓகே. இப்போ 9 அண்டு சியை நம்ம பிளேஸ் பண்ணணும். 9 அண்டு சி. ஓகே, இப்போ 9 வரும்னா 2 இல்லை 8 தான். கண்டிப்பாக இதில் 8ஆம் நம்பர் அவுட்டு, இதில் 8ஆம் நம்பர் அவுட்டு. அப்போ கண்டிப்பாக 2ஆம் நம்பரில் தான் 9 கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் வருது. கரெக்டாக? அதுக்கு கீழே நம்ம சியை கொடுத்துக்கலாம். இதில் வந்து 2 8. ஸோ 2ஆம் நம்பரும் ஃப்ரீயாக தான் இருக்குது, 8ஆம் நம்பரும் ஃப்ரீயாக தான் இருக்குது கொடுப்பது. இதில் 8ஆம் நம்பர் அவுட்டு. ஸோ கண்டிப்பாக 9 இங்கே கொடுத்துட்டு சியை நம்ம இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? 9 சி, இவங்க 2 பேரையும் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு 8க்கு மேலே தான் பி இருக்கணும். 8ஆம் நம்பர் வர்றதுக்கு 1 3 7. 8ஆம் நம்பர் 1ல் வந்திருக்கலாம், 3ல் வந்திருக்கலாம், 7 எல்லாமே சான்ஸ் இருக்குது, அது வெயிட் பண்ணலாம். சரியா? 8க்கு மேலே தான் பி வந்திருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேற இ டஸ் நாட் தட், அது உள்ளத்துக்கு போட்டாச்சு. டி கெப்ட் இமீடியட்லி அபோவ் தட். அண்ட் எஃப் வச்சு வேற க்ளூ, எஃப் வச்சு வேற க்ளூ. அண்ட் ஒன்லி 2 பாக்ஸஸ் பிட்வீன் தட் ஹச் அண்ட் தட் 12 பென். ரைட்டா? ஒன்லி 2 பாக்ஸஸ் கெப்ட் பிட்வீன் ஹைச் அண்ட் 12 பென். 12 எனக்கு கொடுத்தாச்சு. 1 2 ஹச் மேலே போயிருக்கலாம், 1 2 ஹச் கீழே வந்துருக்கலாம், ரெண்டுமே சான்ஸ் இருக்கு. 12 கீழே 1 2 ஹைச் இங்கே மட்டும்தான் வந்திருக்க சான்ஸ் இருக்கு. கரெக்டா? இதில் மட்டும்தான் வந்திருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த எஃப் அண்ட் ஐ, ஓகேவா? எஃப் அண்ட் ஐ, எஃப் அண்ட் ஈவன் அண்ட் ஆடு தானே, ரைட்? அப்படி பார்க்கும்போது இது நல்லா கவனிச்சு பாருங்க. 8 7 வாய்ப்பு இல்லை, 6 5 வாய்ப்பு இல்லை, 4 3 எஃப் அண்ட் ஐ இங்கே கொடுத்துடலாமா? அடுத்தது 2 1 பாசிபிள் இல்லை. ஸோ எஃப் அண்ட் ஐயே இந்த இடத்துல நம்ம கொடுத்துடலாம். கரெக்டாப்பா? ஸோ எஃப் அண்ட் ஐ வருவதற்கு சான்சஸ் இதில் இருந்துச்சு, நம்ம உள்ள தூக்கி போட்டாச்சு. 12 இங்கே இருக்கான், 1 2 ஹச் மேலே போயிருப்பான், இல்லை 1 2 கீழே வர சான்ஸே இல்லை, 1 2 ஹைச் இங்கே தான் வந்திருக்கணும். ஸோ 8ஆம் நம்பர் அவுட்டு. 6 5 நம்ம எடுத்துருக்கலாம். சரி, ஓகே. 4 3 கூட வந்திருக்கலாம். எஃப் அண்ட் ஐ, இப்போதைக்கு எஃப் அண்ட் ஐ வந்து இதில் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது எஃப் அண்ட் ஐ வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. மோர் தென் 3 பாக்ஸஸ் கெப்ட் பிட்வீன் சி அண்ட் ஹச். மோர் தென் 3 பாக்ஸஸ் பிட்வீன், மோர் தென் 3 பாக்ஸஸ் இருக்கணும் ஹச்ல இருந்து. ரைட்டா? அப்போ 1 2 ஹச் இங்க கண்டிப்பா வர மாட்டான், 1 2 ஹைச் எனக்கு இங்க வந்திருப்பான், மேல போகணும். ஹைச் அண்ட் சிக்கு மோர் தென் 3 பாக்ஸஸ் இருக்கணும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா கூட 1 2 3 மோர் தென் 3 பாக்ஸஸ் சி இங்க கொடுத்து 9 இங்க பிளேஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்க 12 இருந்து 1 2 ஹச் மேல தான் வந்திருக்கான், பிரச்சனையே கிடையாது. மோர் தென் 3 பாக்ஸஸ் எனக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு மோர் தென் 3 பாக்ஸஸ் சி அண்ட் ஹச். வேற ஏ வச்சு நம்ம பார்க்கணும். there are 2 boxes between that A and the box having the 42 pen. ஓகேவா? 42க்கு ஏன் 2 box, there are only 2 boxes between that A and then 42. ஓகே, A and 42 அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இதுல வந்து 1 2 3 பாக்ஸ் தான் நான் பிளேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்னு A, இன்னொன்னு I வரணும், இன்னும் யாருப்பா வரணும்? இதுல கூட நிறைய காலி இடங்கள் இருக்கு, இதுல 3 தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வேகமா முடிக்கலாமோ?
வேற யார் இன்னும் நம்ம எழுதாம இருக்கோம்? ஐ திங்க் இட்ஸ் பி. கேட்டா பி. இவங்க 3 பேர் தான் மொத்தமே வர வேண்டியது இருக்கு. ஓகே, இப்போ 8ஆம் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கலாம். 3rd பிளேஸ்ல நம்பர் ஃபுல்லா ஆயிடுச்சு. 7th பிளேஸ் காலியா இருக்கு. சரி, ஓகே, 7th பிளேஸ் காலியா இருக்கு. ஏ அண்ட் ஐ, ஏக்கும் ஐ, சாரி ஏ ஐ சாரி ஐ கூட எழுதியாச்சோ இதுல? சாரி, இதுல ஐ எழுதியாச்சு. பி இன்னும் எழுதல. வேற யாரு நமக்கு? ஏ, பி, சி, டி, ஐ திங்க் இ, எஃப், ஜி இன்னும் நம்ம எழுதல. ரைட்டா? ஸோ ஜி இன்னும் நம்ம எழுதாம இருக்கும். இந்த நடுவில் இருக்கிறது மட்டும் பார்ப்போம். ஏன்னா 3 எழுத்து தான் மிஸ் ஆயிருக்கு. ரைட்டா? அதை மட்டும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிடலாம். ரைட்டா? அப்போ பார்க்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கும்? நமக்கு இதுல நம்பர் எல்லாமே ஓரளவுக்கு வந்திருக்கு, நெருங்கி வந்துருச்சு. இந்த 42, ஓகேவா? இந்த 42 எந்த வாய்ப்பால வரும்? ஆக்சுவலா 2ல வந்திருக்கும், 3ல வந்திருக்கும், 4 வராது, 5 வராது, 6ல வந்திருக்கும், 7ல வந்திருக்கும். தட்ஸ் அவ்வளவுதான். ரைட்டா? அடுத்தது 8 வராது, 9 வராது, அப்புறம் 10 அதெல்லாம் நமக்கு யோசிக்க தேவையில்லை. கேட்டா அதை நம்ம விட்டுலாம். சரியா? வெல், அது எல்லாத்தையும் நம்ம விட்டுலாம். நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு சரி, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் 5th அண்ட் 6th, ஸோ இந்த ஃப்ளோர்ல எனக்கு வர சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து வர சான்சஸ் இருக்கு. சரி, இங்க கொடுத்தா 1, 2, ஏன்னா 2 பாக்ஸஸ் பிட்வீன் 42 அண்ட் ஏ. இங்க கொடுத்தா ஏ கொடுக்க முடியாது. ஸோ 1ஆம் நம்பர் சான்ஸ் இல்லை. 2ஆம் நம்பர்ல ஆல்ரெடி இடம் ஃபில் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இதை யோசிக்க வேண்டாம். 5ஆம் நம்பர்ல கொடுத்தோம் அப்படின்னா 5, 6 சான்ஸ் இல்லை. இப்போ 5 மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ 5ஆம் நம்பர்ல எனக்கு 42 நம்ம பிளேஸ் பண்ணிட்டா 1, 2 கீழே கொடுக்க முடியாது. 1, 2 ஏ இங்க கொடுத்துடலாமா? ஸோ ஏ வந்து இஸ் பாசிபிள் மேலே போயிருக்குமா? மேபி பை சான்ஸ் நம்ம மேலே கொடுத்தாச்சு. சரி, ஸோ ஏ இப்போதைக்கு இந்த மிடில் இருக்கிறத மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஓரளவுக்கு நெருங்கி வந்ததுனால அதை ட்ரை பண்ணுவோம். சரியா? ஸோ 42 தூக்கி 5th பிளேஸ்ல உள்ள தூக்கி போட்டாச்சு. அண்ட் ஏவை நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜி அண்ட் பி தான் எனக்கு வரணும். ரைட்டா? இப்போ ஜி அண்ட் பி வர்றதுக்கு பி மேபி இங்கே வந்து 8க்கு மேலே வந்திருக்கலாம். இங்கே கொடுத்தாலும் 8க்கு மேலே தான். 2ல எங்கே வேணா நம்ம கொடுக்கலாம். இப்போ ஜி வச்சு மட்டும் நம்ம ஒரு க்ளூ படிக்கணும். ஜி வச்சு ஏதாவது க்ளூ பார்த்தோமா? ஜி இஸ் ஈக்குவல் டு த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் டி அண்ட் ஐ. G is equal to the difference between D and then I. இவங்க 2 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இப்போ இந்த இடத்துல G கொடுத்தேன்னா 42. அப்ப D and I யோட டிஃபரன்ஸ் என்ன இருக்குதோ அதுதான் இங்க 42 வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இல்ல G தூக்கி இங்க கொடுத்தேன் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன். சரி, ரைட், ஓகே. அடுத்தது நமக்கு the number of pen in D is equal to the sum of H and then second place. ரைட்டா? D is equal to the H and H plus second place. கரெக்டாப்பா? H plus second place. D is equal to the sum of H and இப்போ H ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 63. ஸோ Hக்கு 63 இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல ஒரு 9 இருக்கு. ஸோ 63 பிளஸ் ஒரு 9 நமக்கு 72. அப்போ D ஓட வேல்யூ 72 சூஸ் பண்ணிடலாமா? ஸோ 72 அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். இப்போ D and I நல்லா பாருங்க, D and I அப்போ எனக்கு எவ்வளோ வந்திருக்கும்? Dக்கும் ஐக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 72 12 போச்சு அப்படின்னா 60. அப்போ எனக்கு ஜியோட வேல்யூ 60 தான் வந்திருக்கணும். ஸோ ஜியோட வேல்யூவை 60 நம்ம சூஸ் பண்ணலாமா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க யார் வந்துருவா? பி வந்துருவாங்க. பி வந்து 8ஆம் நம்பருக்கு மேல தான் இருக்கணும். ஸோ 8ஆம் நம்பர் தூக்கி இங்க நம்ம கொடுத்துடலாமா? 8ஆம் நம்பர் கொடுத்துட்டா இப்போ ஏவோட வேல்யூ மட்டும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும். இன்கேஸ் நம்ம சரியா வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம். எங்கேயும் சொதப்பாம ஆன்சர் வரணும். ஆக்சுவலா சரி, என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? I is kept the odd position and there is the only box between D is immediately above the 63 pen and சரி, okay, D and I. D is kept that having the 8 pen and G contain 20. ஐயோ, இது ஒன்று இருக்குதே, இதை மறந்துட்டேமேப்பா. G contain 21 less pen. ரைட்டா? G contain 21 less pen. யாரை விட நமக்கு? 21 less than A. ஏவை விட 21 கம்மியா இருக்கணும். நல்ல வேலை. ரைட்டா? ஏவோட வேல்யூ இன்னும் வரல. ரைட்? ஜியோட வேல்யூ என்ன? ஜியோட வேல்யூ 60. அப்ப 60 அப்படின்னா நமக்கு 21. ரைட்டா? அப்ப 60 பிளஸ் 20 81. ரைட்? 81ங்கிறது 9ஓட மல்டிபிகேஷன். சரியா தான் வந்திருக்கு. பரவாயில்ல. ரைட்? ஸோ த ஃபைனல் ஆன்சர் திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். கரெக்டா வந்திருக்கு. ரைட்? 9ஓட மல்டிபிகேஷன் 81 கரெக்டா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், உண்மையிலே வச்சு செஞ்சுட்டாங்க. ரைட்டா? சரி, அடுத்து நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்னன்னு பார்த்துலாமா? There is that 3 row. ஓகே, மொத்தம் 3 ரோல இருக்காங்க. யார் யார் எப்படி உட்கார்ந்திருக்காங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சரியா? சோ அந்த மாதிரி ஒரு ரோவை நம்ம ட்ரை பண்ணிடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. கரெக்டா? E faces, ரைட்டா? E faces the one who sits second to the right of the P. சரி, P ஓட செகண்ட் ரைட்ல உட்கார்ந்திருக்கணும்.
no one sit to the left of the E. E ஓட இடது பக்கத்துல யாருமே உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. E இங்க கொடுத்தாலும் இடது பக்கத்துல யாருமே கிடையாது. E இங்க கொடுத்தாலும் இடது பக்கத்துல யாருமே கிடையாது. இங்க கொடுத்தாலும் எல்லாமே ஒண்ணுதான். E எங்க கொடுத்தாலும் அப்ப E வந்து ஒரு கார்னர்ல உட்கார்ந்திருக்கான். E ஓட E faces the one who sits second to the right of the P. E பார்த்துட்டு இருக்கவே second to the right of the P ஆ இருக்கும். No one sit to the left of the E. Only one person between P and R. And only two persons sit between R and the one who faces the F. நல்லா பாருங்க. Only two person between. எனக்கு ரெண்டு person in betweenல வரணும் அப்படின்னா எனக்கு இந்த லாஸ்ட் வந்திருக்கலாம், இல்லைன்னா மிடில் ரோல வந்திருக்கலாம், இல்ல இங்க வந்திருக்கலாம். ரைட்டா? அப்ப என்ன சொல்றாங்க? E faces the person the one who second to the right of the P. சரி. சோ E வந்து இங்க உட்கார்ந்திருக்காருன்னு வெச்சுக்கோ. இவர் வந்து faces second to the right of the P. P பார்த்து உட்கார்ந்திருக்காரு நம்ம கணக்கு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள். சரியா? அது எப்படியோ அது திருப்பி வேணும் அப்படின்னா இந்த பக்கம் போட்டுக்கலாம். ரைட்டா? அடுத்தது only one person no one sit between left of the E. E ஓட லெஃப்ட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. only one person between P and R. சரி, இப்ப E வந்து எந்த ரோல இருக்காருன்னு தெரியாது. இப்போ ஒரு பர்சன். ரைட்டா? only one person between P and R. ஒருவேளை P ல இருந்து R இந்த பக்கமும் வந்திருக்கலாம், இல்ல இங்க இருந்து பார்க்கும்போது அந்த பக்கம் கூட எனக்கு போகலாம்ல. ஸோ பை சான்ஸ் இருக்குதா? எனக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஈய இங்க கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு P இங்க வந்திருப்பாரு. ஸோ P ஓட இடது பக்கத்துல R போக வாய்ப்பு இல்லை. ரைட்டா? P ஓட இடது பக்கம் போக வாய்ப்பு இல்லை. ஸோ ஈய இங்க கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க வந்திருப்பாரு P ஓட இடது பக்கம் போக சான்ஸ் இல்லை. R வந்து போறதுக்கு சான்ஸே இல்லை. சரி, ரைட், ஓகே. இன்கேஸ் E ஓட இடது பக்கம் யாருமே கிடையாது, அப்படி நான் பார்க்கும்போது இங்க வந்தாலும் எனக்கு P ஓட செகண்ட் ரைட்ல இருந்தா E ஓட ஃபேசிங். சரியா? அப்படி பார்க்கும்போது P ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல R போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த பக்கம் இடம் இல்லாம இருக்குது. இன்கேஸ் E வந்து லெஃப்ட்ல E ஓட லெஃப்ட்ல யாருமே கிடையாது, இல்ல E எங்க கொடுத்தா கூட P இங்க வந்திருப்பார். P ஓட லெஃப்ட்ல போக வாய்ப்பே கிடையாது. அப்போ எந்த இடத்துலயுமே நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? P ஓட இடது பக்கத்துல R போக வாய்ப்பே கிடையாது. ரைட்ல மட்டும்தான் R வர சான்ஸ் இருக்கு. ரைட்டா? only one person between P and R. அடுத்தது only two person between R and the one who faces the F. Right? One who faces the F. Only two person between. அப்ப R ல இருந்து இந்த பக்கமும் ஆட்கள் வந்திருக்கலாம், மேபி faces the F வந்திருக்கலாம். ஆனா E க்கு இடது பக்கம் யாருமே கிடையாது. அப்ப இதுதான் லிமிட். இதுக்கு இந்த பக்கம் யாருமே போக கூடாது. அப்ப இங்க இருந்து வரும்போது two person. ரைட்டா? சோ எனக்கு இங்க வந்துட்டு two person between. அப்ப எங்க வந்திருக்கணும்? கண்டிப்பா வந்துட்டு faces the F. Eயும் Fம் ஒரே ரோல வர்ற மாதிரி எனக்கு வந்திருக்கணும். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல எனக்கு வந்திருக்கணும். அண்ட் R and P எனக்கு வந்திருப்பாங்க. கரெக்டா? சரி, ஓகே. only two person between R and the one who faces the F. D sits immediate right of the F. F ஓட immediate rightல எனக்கு D வந்திருக்கணும். அப்ப எனக்கு நல்லா பாருங்க, E இருக்கிற ரோல more than 4 person. அப்ப எங்க கொடுக்கணும்? இந்த மிடில் ரோ. மிடில் ரோல E வந்து சவுத் ஃபேசிங்ல உட்கார்ந்திருக்காரா இல்ல நார்த் ஃபேசிங்ல உட்கார்ந்திருக்காரா எனக்கு அது தெரியாது. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு ஜஸ்ட் லைக் இங்க நான் சால்வ் பண்றேன். வேணும்னா இதை தலைகீழா நான் திருப்பிக்கிறேன். ஏன்னா திருப்பினேன்னா எனக்கு இந்த பக்கம் வந்துடும்ல. நம்ம அப்படி ட்ரை பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ E இங்க நான் கொடுக்குறேன். E ல இருந்து E facing the person second to the right of the P. One person between P and R. R facing, right? Only two person between R and the one who faces the F அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அடுத்தது D is immediate right of the F அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரைட்டா? D sit immediate right of the F. D does not sit at the end of the row. கண்டிப்பா D end of the rowல உட்கார்ந்திருக்க மாட்டான். அது வேற விஷயம். சரியா? உள்ள தூக்கி போட்டாச்சு. D does not end of the row. Q sits second to the right of the one who faces the D. D பார்த்திருக்காருல, அவரோட செகண்ட் ரைட்ல எனக்கு Q உட்கார்ந்திருக்கணும். கரெக்ட்டா? Q sits second to the right of the one who faces the D. A facing the one who immediate left of the Q. A faces, நல்லா கவனிச்சு பாருங்க, A faces the one who is immediate left of the Q. Q ஓட immediate leftல இருக்க பர்சனை A பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. ரைட்டா? G faces the S but does not end of the row. Gயும் Sயும் ஆப்போசிட் each other, ஆனா end of the rowல கிடையாது. இப்போ இங்க எங்கேயுமே கொடுக்க முடியாது. ஸோ இதுல வரணும் அப்படின்னா இந்த ரெண்டு பிளேஸ் தான் G and S வர்றதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரே பிளேஸ். பட் டஸ் நாட் எண்ட் ஆஃப் த ரோ. P is not the immediate neighbor of the G. Pயும் Gயும் பக்கத்துல கிடையாது அப்படின்னா Pயும் Sயும் கொடுத்துட்டு G நம்ம இங்க பிளேஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் அடுத்து only one person between K and S. Kக்கும் Sக்கு நடுவுல ஒரே ஒரு பர்சன். ஸோ Kவை தூக்கி நம்ம இங்க எழுதிடலாம். கரெக்டா? அடுத்தது நமக்கு K facing the one who is third to the right of the N. K facing the one who third to the right of the N. எஸ், இங்க இருந்து என்னோட தேர்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். கரெக்டா வந்துட்டாங்களா? தேர்ட் டு த ரைட் ஆஃப் த என். J and M ஆர் இமீடியட் நெய்பர்ஸ். ஜேயும் எம்மும் இமீடியட் நெய்பர்ஸ்.
ஸோ இந்த ரெண்டு இடத்துல தான் ஜே அண்ட் எம் வந்து எனக்கு வந்திருக்கணும். கரெக்டா? ஓகே, ஜே அண்ட் எம் வர்றதுக்கு இந்த ரெண்டு இடம் தான், வேற வழியே இல்லை. ஜே டஸ் நாட் ஃபேஸஸ் த டி. ஜே வந்து டியை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ ஜேவை இங்கே கொடுத்துட்டு எம் இங்கே கொடுத்துடலாம். கரெக்டாமா? ஓகே, ஜே அண்ட் எம். ஜே டஸ் நாட் ஃபேஸஸ் த டி. Only 2% sit between M and L. Only 2% between M and L. 2% between M and L உள்ள தூக்கி போட்டாச்சு. More than 2% sit between B and C. B க்கு C க்கு நடுவுல more than 2%. ஆமா, B and C இங்க தான் வந்திருக்கணும். And who not faces the L. C வந்து L பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப C எங்க கொடுத்துட்டு B நம்ம இங்க கொடுத்துடலாம். கரெக்டா? And C does not faces the south. C வந்து north facing. Unfortunately நான் வரைஞ்ச டயகிராம் கரெக்ட் இல்ல. இத தலைகீழா மாறி வந்துச்சுன்னா இது அப்படியே நம்ம திருப்புற மாதிரி இருக்கும். ஒருவேளை வந்து நமக்கு சி வந்து டஸ் நாட்டுக்கு பதிலா சி ஃபேசிங் சவுத்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது அப்படியே நம்ம தலைகீழா திருப்பி வரைகிற மாதிரி இருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் தேவையில்லை. இந்த டயக்ராம் வச்சு அப்படியே நீங்க ஆன்சர் பண்ணாலும் ஆன்சர் வரதான் போகுது. சரியா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஓவரால் ஆன்சர். சரிங்களாப்பா? வெல், ஸோ அடுத்த கொஸ்டின் ஒன்று பார்த்துலாமா? There are 8 members sitting at the square table such that each of them like the different flowers. ஓகேங்களா? ஓகே, 4 of them like that flowers and 4 of them வந்து fruits வந்து பிடிக்குது. ரைட்டா? பட் நாட் necessarily in the same order. The fruit sitting at the corner, the who like that flower as that middle. Some are facing inside, some are facing outside. ஓகேவா? ஸோ அந்த ஃபேஸிங் யார் எங்கே உட்காந்துருக்கா அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? வெல், ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி நாளைக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுறீங்களா? ரைட்? ஸோ இது ஹோம்ஒர்க் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஸோ நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகேன் கீழே இதை வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஈஸி கொஸ்டின் தான். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஈஸியாக நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா? நான் நேற்று ஹோம்ஒர்க் கொஸ்டின் அந்த மொதல் கொஸ்டின் கொடுக்காத காரணம் அதுதான். ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எனக்கே அது பார்த்தாலுமே தெரிஞ்சு ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கே அப்படிங்கிறதுனால தான் நேற்று ஹோம்ஒர்க்காக அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கொடுக்கல. கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ தேங்க்யூ. அண்ட் அக்னி பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன். அண்ட் ஸ்க்ரீனில் தர நம்பர் 08130806047க்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் சொல்லுவாங்க, கெட் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் அடா 24/7 மொபைல் ஆப் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை. See you மக்களே.